Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட 6வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து உமன்ஸ்க்கும் பங்களாதேஷ் உமன்ஸ்க்கும். ஸோ இங்கிலாந்து உமன்ஸ் இந்த சீரீஸ்ல தன்னோட முதல் மேட்சை வந்து அவங்க பிளே பண்ண போறாங்க. ஸோ பங்களாதேஷ் உமன்ஸ் அவங்களோட 2வது மேட்சை வந்து பிளே பண்ண போறாங்க. பங்களாதேஷ் உமன் ஆல்ரெடி வந்து ஸ்காட்லாந்து உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவங்க வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெற்றியோட அவங்க வந்து பிளே பண்ண போறாங்க. முதல் மேட்சை வெற்றியோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இங்கிலாந்து உமன்ஸ் வந்து பிளே பண்ண போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் எது வந்தாலுமே அதில் டெலிகிராம்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் ஃபோக்கஸ் 11 ஆப், ஸோ ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லீடர் போர்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதோட ப்ரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மேட்சுக்கும் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா, செகண்ட் வந்து 1,20,000. ஸோ இது மாதிரி நிறைய ப்ரைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். இதுல டிடிஎஸ் பிடிப்பதில்ல, ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல லீக்ஸ் எல்லாமே உடனே ஃபில் ஆயிடும். உங்களால நிறைய லீக்ஸ் கான்டெஸ்ட் வந்து இதுல நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ லீக்ஸ் எல்லாமே உடனுக்குடன் ஃபில் ஆயிடும். காம்படிஷன் வைஸ் பாக்குறப்ப ரொம்ப லெஸ் காம்படிஷன்ஸ் தான் இந்த ஆப்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 5th அக்டோபர் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷார்ஜாவில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஷார்ஜா, ஸோ முதல் 2 மேட்சுமே இந்த ஷார்ஜா கிரவுண்ட்ல தான் நடந்தது. அதே நமக்கு தெரியும், ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. ரன்ஸ் அடிப்பதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு டீம் கொஞ்சம் ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி மாதிரி, அதாவது பங்களாதேஷ் டீம் வந்து ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி மாதிரி இருந்தாலுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. கரெக்டான லைனத்துல போல் பண்ணக்கூடிய, நல்லா டேர்ன் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு கூடிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ 2 டீமுமே ஒரு ஈக்குவல் ஃபைட்டா தான் இருக்கும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா லைக் இங்கிலாந்துல வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ அதெல்லாம் வெட்டுருவோம். பட் பவுலிங்ல குவாலிட்டியா இருந்தாலுமே பேட்டிங்ல பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து இங்கிலாந்து தான். ஸோ இங்கிலாந்து வின் பண்ணுவதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட்லி அதிகம். வெனு ரெக்கார்ட், ஸோ ஆஸ் யூஸ்வல் தாங்க. ஸோ 12 மேட்ச் 7 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. இங்க அதிகப்படியான மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகம் சப்போர்ட் பண்றதுனால செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணி விக்கெட்ஸை எடுத்துடுறாங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மேட்ச் ஹெட்வர்ட்ல பிளே பண்ணிருக்காங்க T20ஸ்ல. அதுல வந்து இங்கிலாந்து தான் வந்து பியூர்லி எல்லா மேட்சுமே இங்கிலாந்து தான் வின் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நல்லாவே தெரியும், இங்கிலாந்து தான் ஒரு ஸ்ட்ராங்கான டீம். இங்கிலாந்து வின் பண்ணுவதற்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முர்ஷிதா காட்டன் அண்ட் சதி ராணி. ஸோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் எஸ் மோஸ்ட்ரி, நிகர் சுல்தானா கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், தாஜ் நேஹ்ரே, ரிட்டு மோனி, ரபாயா கான், அதாவது நகிதா அக்தர், ஸ்வர்ணா அக்தர், எஃப் கட்டான். தென் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மருஃபா அக்தர். ஸோ இது வந்து பங்களாதேஷ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் மையா போஷியர் அண்ட் டேனி ஒயிட். ஸோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் அலிஸ் கேப்சி, நட்சிவர் பிரவுன், ஹீதர் நைட். ஸோ அவங்க தான் வந்து கேப்டன். அமித் ஜோன்ஸ் தான் விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாங்க. தென் அடுத்ததான் ஃப்ரியா கெம்ப், சோஃபி எக்கில்ஸ்டோன், சார்லி டீன், ஷாரா கிளின், அடுத்ததான் லாரன் பெல். ஸோ இது வந்து இங்கிலாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ், யாரை பிக் பண்ணலாம், யாருக்கு என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா யாரு, செகண்ட் பேட்டிங்னா யாரு, போத் இன்னிங்ஸ்லயும் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ், இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ்லாம் யாரு 2 டீம்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நட்சிவர் பிரவுன் என்ன காரணத்தினால இம்பார்ட்டன் அப்படின்னா செகண்ட் டவுன்லயே வந்துடுறாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து பேட்டிங்ல வந்து மினிமம் 25 மேக்ஸிமம் 50% வரைக்கும் கூட அவங்கள்ட்ட வந்து கான்ட்ரிபியூட் கிடைக்கும். இந்த மினிமம் 25 அப்படிங்கிறது வந்து செகண்டா பேட் பண்றப்போ அதுக்கான ஒரு ஸ்கோரா இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அது ஒரு 35ல இருந்து 50 ரன்னுக்கு மேல கூட அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு பிளேயர் தான். பட் இவங்க செகண்ட் டவுன்ல வர்றது மட்டும்தான் ஸ்லைட்லி மைனஸ். நிறைய முறை வந்து இவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. 1 டவுன் வந்தப்பெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் நம்ம இவங்க எதிர்பார்ப்போம். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவங்க. தென் 4 ஓவருமே போல் பண்ண போறாங்க. ஸோ மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்மள்ட்ட இருந்து மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால இவங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கடைசி கிட்டத்தட்ட அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பவுல் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் பேட்டிங்ல வந்து 25 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ இவங்க போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக் சோஃபி எக்கில்ஸ்டன். ஸோ சோஃபி எக்கில்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு ஒரு எல்லா மேட்சுமே விளையாடுற எல்லா மேட்சுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பை சான்ஸ் டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆகி உங்க பேட்டிங்க்கு வந்தாலுமே சிங்கிள் ஹேண்டடா மேட்சை கொண்டு போய் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு சொல்லலாம். பேட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட டவுனுக்கு அவ்வளவுதான் அடிக்க முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அது ஒரு வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பேட்டிங் அவங்க பேட்டிங் வருவதற்கான வாய்ப்பே மோஸ்ட் ப்ராபபிலி இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, நட்சிவர் பவுண்டுக்கு நம்ம எப்படி டெத் ஓவர்ஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பவுல் பண்ணாங்கன்னு சொல்றோமோ இவங்களுக்கு மோஸ்ட்லி டெத் ஓவர்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஒரு அதிகபட்சம் பவர் பிளேல ஒரு ஓவர் போடலாம். அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க. இந்த 16 ஓவருக்கு அப்புறம் இவங்க கண்டிப்பா ஒரு ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் மினிமம். ஸோ மேக்ஸிமம் 3 கூட போகலாம். மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அடுத்ததா சாரா கிளீன். ரீசெண்ட் டைம்ஸ்ல இங்கிலாந்துக்காக சிறப்பா பவுல் பண்ணிக்கிட்டு மினிமம் 2 விக்கெட் எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் மேட்சஸ்ல அவங்க விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அட்வான்டேஜ்னு வேற எதுவும் பேட்டிங்ல அது மாதிரிலாம் எந்த கான்ட்ரிபியூட்டும் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை. அவங்களோட டவுன் ரொம்ப கீழே. பட் பவுல் 4 ஓவருமே பவுல் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். தென் வெனும் இந்த ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாம ஒரு மேட்ச் விளையாட்டு முடிச்சுட்டு அதே பிச்சில் தான் ஆட போறாங்க அப்படிங்கிறப்ப இன்னுமே ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் நல்ல டர்ன் இருக்கும். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் ரொம்பவே அதிகம் உள்ளவங்களா இருக்காங்க சாரா கிளீன். அடுத்ததான் நகிதா ஹக்டர், தென் ரபாயா கான். ஸோ பங்களாதேஷ்ல இருந்து இவங்க 2 பேரும் தான் இந்த பஞ்சூர் மேட்ச்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா தெரியுறாங்க. என்ன காரணம்னா ரபாயா கான் அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாங்க. நகிதா ஹக்டரும் அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாங்க. ஒருத்தங்க லெக் ஸ்பின்னர், ஒருத்தங்க லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்லோவர். ஸோ 2 பேருமே வந்து ஆப்போசிட்ல வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. இப்போ இங்கிலாந்துல வந்து ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. இந்த 2 பேருமே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ளவங்களா இருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ கரெக்டான லைன் லென்த்ல பவுல் பண்ணி 2 பேரும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ இதுல பர்டிகுலரா நகிதா ஹக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்பிடபிள்யூ முறையெல்லாம் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்லயும் இவங்க 2 பேருமே வந்தாலுமே மினிமம் 10 ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இவங்களோட டவுன் ரொம்ப கீழே வாச்சு. இவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா ஆப்பனர்ல விளையாடுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம். ஸோ ஒரு 160+ ரன் அடிச்சிடறாங்க அப்படின்னா இவங்க ஒரு 100-110 ரன் போல சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ இவங்களுக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். மினிமம் வந்து இவங்க ஒரு 5 விக்கெட் போயிட்டாவே இவங்க அடுத்தடுத்து இவங்க வந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல வந்து ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க. ஸோ இந்த 5 பிளேயரும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து தெரியுறாங்க. தென் அடுத்ததா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா இம்பார்ட்டன்ட் மையா போஷியரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்றதை விட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரீயா கெம்போட டவுன் கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல தான் வராங்க. பேட்டிங்ல இவங்க எப்ப வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்றாங்க. லைக் ஹிட்டர் நைட்டுக்கு மேல கூட இவங்களை ஆட வைக்கிறாங்க ரன்ஸ் போறதை பொறுத்து. இப்போ ஒரு 15வது ஓவர்ல தான் நட்சிவ் பிரவுண்டோட விக்கெட்ஸ் விழுது அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரீயா கெம்பை டாப் ஆர்டர்ல ஆட வச்சு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆட வச்சிடறாங்க. இவங்களும் கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல வந்து குயிக் ஃபயரா ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடறாங்க. சிக்ஸஸ் பவுண்டரிஸ்லேயே தான் ட்ரீட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்ட் ஹிட்டரா இருக்காங்க. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபுல் ஓவரும் பவுல் பண்ண மாட்டாங்க. மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ எதனால இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பண்றப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல இவங்க பேட்டிங் வந்து ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அதுக்கு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடுது. ஸோ 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற, ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு அவங்க பெற்றுவாங்க. ஸோ பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. அதுவே பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா, செகண்டா பேட் பண்றப்போ ஒரு சேசிங் நமக்கு தெரிஞ்சிடும். சேஸ் தெரியறப்போ கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸான இவங்களே ஹீட்டர் நைட் அவங்களே வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட டவுன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கீழே தான் இருக்கும். அப்ப பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட் கிடைக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஃப்ரீயா கேம்ப் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா தெரியுவாங்க. சார்லி டீன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா,
ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட ஓவர்ஸ் 3 ஓவர்ல கூட முடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். சில பவர் பிளேல கூட பவுல் பண்ணிடுவாங்க. ஒரு விக்கெட் கம்பல்சரி எடுத்துருவாங்க. இந்த பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரு விக்கெட்டுங்கிறது சாலிடா அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுவே பவுல் செகண்ட் பண்றப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ, அதாவது இங்கிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா பவுலிங் செகண்ட் தானே பண்ணுவாங்க. செகண்டா பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றப்போ அவங்களோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் மினிமம் 2 மேக்ஸிமம் 3-4 விக்கெட்ஸ் எல்லாம் நிறைய மேட்சஸ் எடுத்திருக்காங்க. ஒன்னா கிராண்ட் லீகோட கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இங்கிலாந்து அப்படின்னா, அதாவது பவுலிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க சார்லி டீனுக்கு நீங்க ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா முர்ஷிதா காட்டன். ஸோ அவங்க தான் டாப் ஆர்டரா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருக்காங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாரா பெல் இருக்காங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரியா கெம்ப், இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சார்லி டீன், தென் நட்சிவர் பிரண்ட், இப்படி குவாலிட்டியான பவுலிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல இவங்களோட ஒரு பெரிய ஸ்கோர் வருமாங்கிறது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் குட்டா இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நீங்க பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு 30 ரன் வரைக்கும் அவங்க அடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். காத்தான். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது பங்களாதேஷ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப இவங்க பேட்டிங்ல வந்து மினிமம் 10 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. அதை தாண்டி செகண்டா பவுல் பண்றப்ப இவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இவங்களோட லெக் ஸ்பின்னர். ஸோ செகண்டா பவுல் பண்றப்ப இவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஆவரேஜ் வைஸ் பாக்குறப்போ செகண்டா பவுல் பண்றப்ப மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து நிறைய மேட்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க பங்களாதேஷ்னா நீங்க கட்டானா வந்து நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டு மோனி, லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ வீடியோல இதை நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ரிட்டு மோனியை நீங்க எப்ப பயன்படுத்தணும்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் அடிப்பாங்க. தென் செகண்டா பவுல் பண்றப்போ அவங்க வந்து ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கான மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. பேட்டிங்ல ஒரு 5 ரன் சம்திங் தான் அடிச்சிருந்தாங்க. பட் ஓகே, பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ பேட்டிங்ல வந்து மினிமம் 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. கடைசி 2 ஓவர் 3 ஓவர்ல வந்து குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடியவங்க. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் உள்ளவங்க. ஸோ அதனால ரிட்டு மோனி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட்டிங் செகண்டா பண்ண போறாங்கன்னா நீங்க அவங்கள வந்து நீங்க ஒமிட் கூட பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் போத் டீம்ஸ்லயும் சொல்லி பாத்தீங்கன்னா டேனி ஒயிட், தென் அலிஸ் கேப்சி. ஸோ டேனி ஒயிட், அலிஸ் கேப்சி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பர்டிகுலரா அலிஸ் கேப்சியை பொறுத்த வரைக்கும் நான் போத் டீம்ஸுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போய் வைக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. தென் பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவங்க பவுலும் பண்ணுவாங்க, ஸ்பின்னர். இப்போ ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா 3 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எக்கில்ஸ்டோனா இருக்கட்டும், டீனா இருக்கட்டும், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஷாராக்லின். ஓகே, இப்படி 3 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதனால அலிஸ் கேப்சிக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் தான். தென் அது இல்லாம லாரன் பெல் வேற இருக்காங்க, தென் ஃப்ரியா கெம்ப், தென் நட்சிவர் பிரண்ட், இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல 7th பவுலிங் ஆப்ஷனும் அலிஸ் கேப்சிக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் நான் அவங்கள வந்து பேட்டிங் செகண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். பை சான்ஸ் லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். பவுலிங் ஆப்ஷனுக்கு 2 ஸ்பின்னரோட தான் போயிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் 3வது ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் ஆன பர்சன் அப்படின்னா மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. அப்படி ஒரு லைன் அப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரையா கொண்டு போங்க. இல்ல இவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அலிஸ் கேப்சிக்கு வந்து நீங்க 50-50 ஆப்ஷன் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு கொண்டு போய்க்கோங்க. லாரன் பெல். ஸோ லாரன் பெல் ஏன் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப இவங்களோட பவுலிங் ஆப்ஷன் டெத் ஓவர். அந்த 18, 19, 20 இந்த 3 ஓவர்ல 1 ஓவர் இவங்க பவுல் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அது 20வது ஓவரா தான் இருப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த 20வது ஓவரை பவுல் பண்றதுக்கான சான்சஸ் லாரன் பெல்லுக்கு இருக்கிறதுனால இன்சியலா பவர் பிளேலையும் அவங்க தான் பவுல் பண்ண போறாங்க, டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்ண போறாங்க. அப்படிங்கிற மாதிரி 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ. செகண்டா பவுல் பண்றப்போ அப்படியே டோட்டலாவே மாறிடும். செகண்டா பவுல் பண்றப்போ நட்சிவர் பிரவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல அவங்க வந்து பவுல் பண்ணுவாங்க. கடைசியில அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு கடைசி சமயத்துல அவங்க தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்ப நீங்க லாரன் பெல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அதே மாதிரி மருஃபா அக்தர்
ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ டெத் ஓவர்ஸ்ல அவங்க போல் பண்றாங்க. ஸோ பங்களாதேஷ்காக அப்படிங்கிறப்போ மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மருஃபா அக்தர் வந்து சில பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாங்க, லைக் லாரன் பெல் மாதிரியே. ஸோ அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. ஷொர்னா அக்தர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரே ஒரு ஓவர் தான் போல் பண்ணாங்க. இந்த மேட்ச் எதனால பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ இம்பார்ட்டன் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மேட்சும் அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் இந்த மேட்ச் மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் கூட போவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு லாங் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு லெக் பிரேக் பவுலர், ஒரு லாங் பார்ட்னர்ஷிப், வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க இங்கிலாந்துல. ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பார்ட் டைம் பவுலரா அல்லது ஒரு பவுலரா வந்து ஒரு லெக் ஸ்பின்னரா வந்து இவங்க பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறப்போ திரும்பவும் அந்த அவங்களுக்கு ஓவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவர், 12வது ஓவர், 13வது ஓவருக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஓவர் அவங்க போடுறப்போ 16, 17வது ஓவரா வந்துடும். ஸோ அவங்க டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ, அதாவது ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா இவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆர்டரும் 2 மணிக்கு மேலேயே வந்து பேட்டிங்லயும் வந்துடுறாங்க. ஸோ பேட்டிங்ல வந்தும் ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இங்கிலாந்து அப்படின்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க பங்களாதேஷ்னா இவங்க ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் பிக் தான். நிகர் சுல்தானா செகண்டா பேட் பண்றப்போ என்ன காரணத்துல இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பர்ஸ் செகண்ட் டவுன்லயே வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ விக்கெட் கீப்பர் மூலியமாவே அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது கிடைச்சிடும். எல்லா டீமோட விக்கெட் கீப்பர்ஸுமே உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அவங்க வரக்கூடிய டவுன், அதுலயும் செகண்டா பேட் பண்றப்போ இவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்டா பேட் பண்றப்போ நிகர் சுல்தானான்றது ஒரு நல்ல ஆவரேஜும் இருக்கு. ஸோ பேட்டிங்ல வந்து மினிமம் 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ செகண்டா பேட் பண்றப்போ நிகர் சுல்தானா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காவும் இருக்காங்க. தென் அடுத்ததா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம். இந்த மேட்சோட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்னு இந்த 4 பேர் தான். திரும்பவும் சொல்றதா இருந்தா இவங்க வந்து ஒரு 4 ஓவருமே போல் பண்ண போறாங்க. ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ். எக்கில்ஸ்டோன் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. பை சான்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் 5 ரன் வரைக்கும் அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து 2 இன்னிங்ஸுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. செகண்டா பால் பண்றப்போ நட்சிவர் பிரவுண்டும் எக்கில்ஸ்டோன் இந்த 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல இந்த 17 ஓவருக்கு அப்புறம் இவங்க தான் வந்து போல் பண்ணுவாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்காங்க. நகிதா அக்தர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆன கொஞ்சம் எக்கனாமிக்கலா போல் பண்றது, அந்த LBW போல்டுங்கிற முறையில பண்றது, தென் பேட்டிங்ல வந்து ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க நகிதா அக்தர்ங்கிறதுனால போத் இன்னிங்ஸ்லுமே இவங்க 4 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்காத ஆட்கள் யாரை பத்தி நம்ம சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமித் ஜோன்ஸ், ஹீட்டர் நைட், இந்த 2 பேர்த்தை பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ணல, பெருசா பார்க்கல. ஸோ இப்போ ஒரு லைக் ஒரு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாவோ அல்லது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாவோ அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னா, ஸோ டாப் ஆர்டர்ல எல்லாம் ஒரு 2 விக்கெட் கூட போகலாம். அப்படிங்கிறப்போ டேனியல் ஹீட்டர் நைட் வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம அவங்களை பத்தி நம்ம பேசலாம். பட் இந்த டீம் பங்களாதேஷ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து எகென்ஸ்டாவே ஒரு 100-105+ சம்திங் தான் அடிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு குவாலிட்டியான இங்கிலாந்து டீம் எகென்ஸ்டா இந்த 100 ரன் வரைக்கும் வருமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதனாலதான் நான் அவங்களை வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. பட் டாப் ஆர்டர்ல ஏர்லி தான் 2 விக்கெட் விழுந்துரும் ஒரு ஃபேவரா நீங்க வந்து லைக் பங்களாதேஷ்க்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல நீங்க வந்து நீங்க ஹீட்டர் நைட்டை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அமித் ஜோன்ஸோட விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா கிடைச்சிடும். பட் எமித் ஜோன்ஸ் பேட்டிங்க்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்ல மட்டும்தான் நம்ம நிகர் சுல்தான் மட்டும் பிரச்சனை பண்ணுவோம். நிகர் சுல்தான் கண்டிப்பா பேட்டிங் வருவாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க கண்டிப்பா பேட்டிங் வந்துருவாங்க. அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். பேட்டிங்ல வந்து அந்த 20 ரன் வரைக்கும் அடிச்சிருவாங்கிறதுனால அவங்க ஓரளவு சேஃபா தெரியுறாங்க. அமித் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க அமித் ஜோன்ஸ்க்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. ஏன்னா பேட்டிங்ல வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஏன்னா அவங்க வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பா வந்து 20 ஓவர் அப்படிங்கிறப்ப ஒரு 16வது ஓவர்ல கூட பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சிரும். வந்து ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா எமித் ஜோன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்லயே அவங்கள நீங்க வச்சுக்கிடலாம். தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லைக் பங்களாதேஷ் உமன்ஸ்ல நம்ம சொல்லாத பர்சன் சொல்லிங்கன்னா தாஜ் மெஹார், மோஸ்ட்ரி, இந்த சதிராணி, இந்த 3 பேருமே. இதுல மோஸ்ட்ரி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆனாங்க. 25 சம்திங் ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் அவங்க ஆடுவாங்களாங்கிற மேலும் கொஸ்டின் அட்வான்டேஜஸ் எதுவும் இல்ல. ஒரு குவாலிட்டியான போலிங் டிபார்ட்மெண்ட் அகேன்ஸ்டா அவங்களுக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். இந்த சதிராணியை வேணா நீங்க ரொம்ப ரிஸ்க் தான்.
அட்வான்டேஜஸ் எதுவும் இல்ல, நம்ம அவங்களுக்கான ஒரு பெருசா எந்த ஒரு அட்வான்டேஜஸும் இல்ல. பேட்டிங்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னா அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் ஆடுறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுறாங்க. ரொம்ப குவாலிட்டியான பவுலிங். லாரன் பெல், லைக் அதாவது நட்சிவர் பிரண்ட், இவங்க குவாலிட்டியான இன்சிலா பவர் பிளே பவுல் பண்ணக்கூடிய ஸ்விங், நல்ல ஒரு ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். ஸோ அதுல ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவாங்களாங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும்தான். சரி, ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டேரக்டா போயிடுவோம். ஸோ இதுல வந்து அஸ் யூஸ்வல் எல்லாருமே வந்து நட்சிவர் பிரவுன். ஸோ நட்சிவர் பிரவுனுக்கு தான் எல்லாருமே கேப்டனா போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு தான் கேப்டனாவே போயிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஆப்டானவங்களாகவும் இருப்பாங்க. தென் அடுத்ததான் சோஃபி எக்கிள்ஸ்டன், இவங்க 2 பேருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டனா வருவாங்க. ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஆப்டானவங்களா தான் இருப்பாங்க. அதர்வைஸ் கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா டேனி ஒயிட் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சார்லி டீன் மஸ்டா ஒரு டீம்லயாவது அவங்களுக்கு ஒரு கேப்டனா ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது சார்லி டீனுக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர். இப்போ நட்சிவர் பிரவுனுக்கு கேப்டனாவும் எக்கிள்ஸ்டோன் வைஸ் கேப்டனாவும் தான் ஸ்மால் லீக்ல வந்திருப்பாங்க. அடுத்ததான் சார்லி டீன், சாரா கிளின், இந்த 3 பேருக்குமே நீங்க யாருக்கு வேணாலும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நட்சிவர் பிரவுன் தான் கேப்டனுக்கு ரொம்ப எலிஜிபிள். இதை பொறுத்த வரைக்கும் போத் ரீசன்ல அவங்க தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிள் பர்சனா வந்து இருப்பாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீடைல்டாவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.